இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனது உரையை நிகழ்த்த வந்த தமிழக ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி சென்றார். அதன் பிறகு தனது எக்ஸ் வலைதளத்தில் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது, நான் ஏன் என் உரையை வாசிக்கவில்லை, மாபெரும் தவறு நடந்துவிட்டது என்ற அளவிற்கு ஒரு பதிவை போட்டார். பின்பு அதை டெலீட் செய்தார். மீண்டும் பதிவை போட்டார். மீண்டும் டெலீட் செய்தார். இவ்வாறு பல குழப்பங்களுக்கு பிறகு இறுதியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் என்றும், இந்திய அரசு பின்பற்றி வரும் நடைமுறையை தமிழகத்தில் தலைகீழாக பின்பற்றுகிறார்கள் என்றும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து, அதன் காரணமாகத்தான் என் உரையை நிகழ்த்தாமல் நான் வெளியேறினேன் என்று ஒரு பதிவை போட்டிருந்தார். இந்த செய்தி பரபரப்பானது, நாடு அறிந்த விஷயம். ஆளுநரின் இந்த செயலை கண்டித்து ஆளும் திமுகவினர் தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது வரும் செய்தி என்னவென்றால், ஆளுநர் முதல் நாள் தன் உரையை நிகழ்த்த வரும் பொழுது அன்றைய தினமே வேறொரு விஷயத்தை நிகழ்த்த திட்டமிட்டு இருந்ததாகவும், முதல்வர் ஸ்டாலினின் முயற்சியால் அது தடுக்கப்பட்டு இருப்பதாகவும் ஒரு புது குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் அவைத்தலைவர் அப்பாவு அவர்கள். ஆளுநர் சட்டமன்ற அவைக்குள் வரும் பொழுது அவருக்காகவே தூர்தர்ஷன் சேனலை சேர்ந்த அதிகாரிகளும் ஆல் இந்தியா நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளும் அவைக்குள் வந்து அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். மத்திய அரசு நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் மூலமாக எதற்காக இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது என்பது பற்றி சபாநாயகர் அப்பாவு போட்டு உடைத்திருக்கிறார். அதாவது, ஆளுநர் ரவி பேசும் பொழுது அதை முழுமையாக பதிவு செய்து தங்களின் தேவைக்கேற்ப அதை வெட்டி ஒட்டி ஆளுநர் தனக்கு சாதகமான ஒரு காணொலியை தயார் செய்ய முயற்சி மேற்கொண்டார் என்று அப்பாவு சொல்லியிருக்கிறார். ஆளுநரின் இத்தகைய நேர்மையற்ற செயல் முதல்வரின் தலையிட்டால் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சட்டமன்றத்தில் நிகழ்த்தப்படும் கவர்னரின் உரையை நேரடி ஒளிபரப்பு செய்ய 1999 முதல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த தூர்தர்ஷன் தான் தற்போது பிரசார் பாரதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஏற்கனவே அவை நடவடிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்ய தூர்தர்ஷனுக்கு 44,65,000 ரூபாயை கொடுத்திருக்கிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட தூர்தர்ஷன் சட்டமன்ற நடவடிக்கையை நேரடி ஒளிபரப்பு செய்ய வரவில்லை. விசாரித்த பொழுது அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், நேரடி ஒளிபரப்பு செய்யும் வாகனம் தற்போது இல்லை என்று கூறினார்கள். ஆனால் நேரடி ஒளிபரப்பு செய்யும் வாகனம் குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது பின்னர் தெரிய வந்தது. பணத்தை பெற்றுக்கொண்ட தூர்தர்ஷன் நிறுவனம் தன் வேலையை செய்யாததால் அந்த பணத்தை திரும்பவும் ஒப்படைத்ததா என்று தெரியவில்லை. சரி, விஷயத்திற்கு வருவோம். இந்த முறை தமிழக அரசு மீண்டும் தூர்தர்ஷனுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யும் வாய்ப்பை வழங்கவில்லை. செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மூலம் தமிழக அரசே அதை நேரடி ஒளிபரப்பு செய்ய திட்டமிட்டது. அப்படி தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்யும் பொறுப்பை தமிழக அரசே ஏற்ற நிலையில் எதிர்க்கட்சிகளின் குரல் அதில் ஒடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்து வருவதை நம்மால் தவிர்க்க முடியாது. சரி, ஆளுநர் விஷயத்திற்கு வருவோம். ஆளுநர் தூர்தர்ஷன் மூலம் தனக்கு ஏற்ப ஒரு காணொலியை தயார் செய்து மாநில அரசுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை செய்ய நினைத்தார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அதற்கான அனுமதியை தூர்தர்ஷனுக்கு கொடுக்காமல் ஆளுநருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அப்பாவு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளுநர் இவ்வாறு சமூக வலைதளங்கள் மூலம் பதிவுகளை வெளியிட்டு தமிழக மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் மாண்புகளையும் அவமானப்படுத்தும் விதமாக செயல்பட்டு வரும் போக்கு கண்டிக்கத்தக்கது என்று கூறி, அரசியலமைப்பு சட்டம் 176 பிரிவு 1 படி அமைச்சரவை எழுதி கொடுக்கும் தீர்மானத்தை மட்டுமே ஒரு ஆளுநரால் வாசிக்க முடியுமே ஒழிய எதை முதலில் வாசிக்க வேண்டும், எதை பின்னர் வாசிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க அரசியலமைப்பு ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆளுநர் ரவி தன் பதவிக்காலம் முடிந்தும் இன்னும் அதே பணியில் தொடர்ந்து கொண்டு இன்னும் என்ன விதமான வேலைகளெல்லாம் ஆளும் அரசுக்கு எதிராக செய்யலாம் என்று தமிழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. இவர் செய்யும் அனைத்து அரசியல் வேலைகளுக்கு பின்னாலும் டெல்லி பாஜக தான் இருக்கிறதா, அல்லது தன்முனைப்பாகவே இவர் பல வேலைகளை செய்கிறாரா என்றும் நமக்கு முழுமையாக புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, ஆளுநர் தன்னுடைய விருப்பத்திற்காக இந்த அரசியலை செய்து வருகிறாரா, அல்லது டெல்லி பாஜகவின் விருப்பத்திற்காக இவ்வளவும் செய்து வருகிறாரா, அல்லது இரண்டும் ஒன்று சேர செய்து வருகிறாரா என்று தெரியவில்லை. இவ்வளவு அரசியலும் ஏதோ ஒரு வகையில் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுகவினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு அவை உதவுகிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. எதிர்க்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு எதிராக திறமையாக அரசியல் செய்து வரும் பிரதமர் மோடி ஏதோ ஒரு வகையில் மாநிலத்தில் திமுகவுக்கு எதிராக ஆளுநரை கையாள்வதில் நீண்ட காலமாக ஒரு தவறை பின்பற்றி வருகிறாரோ என்கிற ஒரு அரசியல் ஆச்சரியம்தான் நமக்கு ஆளுநர் ரவி விஷயத்தில் ஏற்படுகிறது என்பதை மறுக்க முடியாது.